ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணக்கூடிய 100% கிட்டத்தட்ட 97% நபர்கள் ஃபெயிலியர் ஆகுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 3% மக்கள் தான் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு அனுபவமும் இல்லாம, ஸ்டாக் மார்க்கெட்ட கொஞ்சம் பேசிக் கூட தெரிஞ்சிக்காம, அதுல ஈடுபட்டு நம்ம எப்படியாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசையில தான் போறாங்க. பட் அங்க போயிட்டு தன்னுடைய பணத்த இழந்துடுறாங்க. இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல மெஜாரிட்டியான பீப்பிள் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்றாங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்குமே வாரன் பஃபெட் அவர்கள் தெரியும். தெரியாத ஒரு சில பேர் நபர்கள் இருக்கலாம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர். அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய 11 வயசுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 10,000 கோடி யுஎஸ் டாலர் அவருடைய நெட் வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டான பேசிக் டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்க அருள். வெல்கம் டு தமிழ் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா அது ஒரு வியாபாரம் நடைபெறக்கூடிய இடம். அதாவது எந்த மாதிரியான வியாபாரம் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் நடக்கக்கூடிய இடம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். சரி, ஒரு கம்பெனியோட பங்குகள் அப்படின்னா என்ன? உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப ஒரு நபர், அதாவது நானே இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், 1 கோடி ரூபாயில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் தான் இருக்கு. மீதி ஒரு 50 லட்சம் தேவைப்படுது. மீதி அந்த இருக்கக்கூடிய 50 லட்சத்தை நான் எப்படியெல்லாம் புரட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேங்க்ல லோன் எடுக்கலாம். அப்ப உறவினர்கிட்ட கடன் வாங்கலாம். இந்த கடன் மூலமா நிதி திரட்ட முடியல பட்சத்துல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து முதலீடு வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்கிட்டு பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு 1 கோடியை திரட்டி அதுக்கப்புறமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதே கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கம்பெனியோட பிசினஸை இன்னும் கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணணும். அப்படி இல்ல எனக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, நிதி தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கம்பெனியோட பங்குகளை ஸ்டாக் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிக்குவாங்க. அப்படி விற்கும் பொழுது அதுல வாங்குறவங்க யாருன்னா பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடிய நபர்கள் அந்த கம்பெனியோட பார்ட்னரா தான் கருதப்படுவாங்க. சரி, இப்போ ஒரு கம்பெனி டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல தன்னுடைய பங்குகளை விற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க தன்னுடைய பங்குகளை ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா அவங்க செபில ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் வாங்க முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டோட டீடைல்ஸ். இந்தியாவுல பாத்தீங்கன்னா 2 விதமான ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பாத்தீங்கன்னா என்எஸ்சி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 இடத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா வர்த்தகம் நடைபெறும். இந்த 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கம்பெனியோட பங்குகளை வாங்கலாம், விற்கலாம், ட்ரேடிங் பண்ணி நம்ம சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம். சரிப்பா, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் தெரிஞ்சிச்சு, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பேசிக் டீடைல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டாக்கை வாங்கி ட்ரேடிங் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாமே ஒண்ணுதான். இதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்கனாவே அதுல ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஃபுல் டீடைலா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேல கார்ட்ல இன்னொரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து டிமேட் அக்கௌண்டோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, நீங்க அதுல எல்லா கம்பெனியோட பங்குகளை லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பங்குகளை உங்களால வாங்க முடியும். இந்த டிமேட் அக்கௌண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிகளோட பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், அப்புறம் அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் புரோக்கிங், பேங்க்ல பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும். ட்ரேடிங் பண்ணி நிறைய சம்பாதிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு உங்களால பணத்தை இழக்கவும் முடியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு ஹை ரிஸ்க் பிசினஸ். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் டீடைல்ஸ். இந்த பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சீங்கன்னா உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய நாலேஜ் தேவை. இது பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒரு ஓவரால் ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இன்னும் நிறைய நாலேஜ் பண்ணா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸா வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.